எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரூபன் பிளேலிஸ்ட் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெயின். ஆக்சுவலா லவ் ஃபெயிலியர் பிளேலிஸ்ட்டுன்னு நெறைய பேர் வச்சிருக்கலாம். பெயின் அப்படின்னு நான் வச்சதுக்கு காரணம், அதுக்கு நான் முதல்ல பிளேலிஸ்ட் ஏன் பிரிச்சேன்னு தெரிஞ்சா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட்டு என்ட்ட சாங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது நான் 9த், 10த் படிக்கிற டைம்ல ஒரு ரூ. 100 ஐபேட் ஒண்ணு. அதில 2 ஜிபி மெமரி கார்டு போட்டு ஒரு 50 பாட்டு. நம்ம என்னென்ன பாட்டுன்னு எழுதி குடுத்தோம்னா, அத மெமரி கார்ட்ல ஏத்திட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரிலேருந்து கலெக்ட் பண்ணது தான் இந்த பாட்டு எல்லாமே ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் இயர் அந்த டைம்ல சரி இவ்வளோ பாட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு தடவ போய் என்ன பாட்டு ப்ளே பண்ணலான்னு தேடுற மாரி இருக்கு. நம்மளே இத தனித்தனியா பிரிச்சு, நம்ம சௌரியத்துக்கு ஏத்த மாரி அத வச்சுட்டோம்னா, டக்குனு ஒரு சேடா இருந்தா ஒரு பிளேலிஸ்ட்டு, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் வைபா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் தத்துவ சம்மந்தமான பாட்டுலாம் ஒண்ணா இருக்கலாம். அப்படின்னு சொல்லி நான் பிரிக்க ஆரம்பிச்சேன். அப்ப இருந்து ஒரு 700, 800 பாட்ட பிரிச்சேன். அதுக்கப்புறம் நான் புதுசா அதில ஜாயின் பண்ணும்போது அந்தந்த ஃபோல்டர்லேயே சேர்த்துட்டேன் ஒவ்வொரு பாட்டையும். ஸோ இந்த பெயின் அப்படின்றப்ப இதில இந்த பிளேலிஸ்ட்ல வெறும் லவ் ஃபெயிலியர் சார்ந்தது மட்டும் இருக்காது. ரொம்ப உருக்கமா நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத சிச்சுவேஷன். ரொம்ப எனக்கு இப்ப அழணும் போல இருக்கு. அந்த மாரி டைம்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலா நம்மள போட்டு ப்ரெஷரா ஆக்குற அப்படி ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப பெயினா நம்ம ஃபீல் பண்றோம். அத நம்மளால எக்ஸ்பிரஸும் பண்ண முடியல. அதுக்கு வார்த்தையும் தெர்ல. இல்ல சொல்றதுக்கான ஆள் இல்ல. இல்ல அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற ஆள் நம்ம பக்கத்துல இல்ல. இப்ப பேசுறது இல்ல. ஸோ இந்த மாரியான டைம்லலாம் கூட இந்த பெயின் பிளேலிஸ்ட்ல இருந்து போட்டு சம்திங் அந்த பாட்டோட பாட்டு வழியாவே கிராஸ் ஆயி அது போயிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஒரு 4, 5 பாட்டு ப்ளே பண்ணுவேன். நானும் உம்முன்னு உட்காந்து சுகமா இருக்கும்போது கேட்டுட்டே இருப்பேன். ஒரு 5வது, 6வது பாட்டு வரும்போது கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சுருவேன். ஆப்வியஸ்லி நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த பெயினுன்றது அப்படியே அந்த லிரிக்ஸோடயே, அந்த பாட்டோடயே மோஸ்ட்லி வந்துரும். அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நா. முத்துக்குமார் எங்க டைம்ல உள்ள பசங்க எல்லாருக்கும் நா. முத்துக்குமார் அவரோட பாட்டு ஜாஸ்தி இருந்திருக்கும். அது லவ் பாட்டு, ஓப்பனிங் சாங்கு, சேட் சாங்கு எதா இருந்தாலும். ஸோ அந்த லிரிக்ஸ் அவ்வளோ எளிமையாவும் இருக்கும், அவ்வளோ தத்துவமாவும் இருக்கும். நம்ம ஒரு 10, 20 தடவ கேட்டே இருந்திருப்போம் சில பாட்டுலாம். பட் திடீர்னு ஒரு நாள் நம்ம அந்த ஃபீல்லேயே ஒரு லவ் ஃபீல்லேயே ஒரு லவ் பாட்டு, ஒரு சோகமாவே ஒரு சோக பாட்டு கேட்கும்போது அது டிஃப்ரெண்ட்டா நமக்கு ஹிட் ஆகும். தனியா தெரியும். இவ்வளோ நாள் இத கேட்டுட்டு தான் நார்மலா இருந்துச்சு. இப்போ வேற மாரி புதுசா இருக்கே! அப்டின்ற மாரி. அது நாமத்துக்குமாரோட லைன்ஸ்ல நெறைய அந்த மாரி நடந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நார்மலான ஒரு எதார்த்தமான தமிழ் இருக்கும். அது அப்படி ஹிட் பண்றப்ப யாரோ ஒருத்தர் சொல்ற மாரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அந்த மாரியான நெறைய சாங்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஜென்ரலாவும் சில பேருக்கு சில புது பாட்டும் இருக்கும். சில பழைய பாட்டும் இருக்கும். ஸோ இது பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் என்ன பெயின், என்ன சோகம்ன்னு ஃபீல் பண்றேனோ, அந்த மாதிரியான பாட்டெல்லாம் இதில இருக்கும். இதில எனக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்க பாட்டு "போனி போ" ஃப்ரம் 3. ஆ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு அனிருத் இப்போ அவ்வளோ பாட்டு கம்போஸ் பண்றாரு. இப்ப இருக்க எல்லா டாப் ஹீரோ படமும் அவரு தான் பண்ணிட்டுருக்காரு. அவரு இல்லாத படமே இல்லன்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 2, 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஏதோ ஒரு அவரு பாட்டோ, பிஜிஎம்மோ திரும்ப திரும்ப அது ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா 3ல பண்ண ஒர்க்கு மாரி அவரு பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கான ஸ்கோப் இருக்க படமா அதுக்கப்புறம் அவருக்கு அமையல அது. ஆப்வியஸ்லி விக்னேஷ் சிவன் அவரோட படத்துல நெறைய இந்த மாரி பாட்டு, பிஜிஎம்ஸ்லாம் போட சான்ஸ் கிடைக்கும். பட் 3க்கு அப்புறம் நமக்கு டைரக்ட்டா இதே மாரி ஒரு ஃப்ளேவர்ல கிடைக்கிறதுக்கே திருச்சிற்றம்பலம் கிட்டத்தட்ட ஆயிருச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 10 வருஷம் கிட்ட ஒரு டிஃபரன்ஸ். அவ் அ அதே மாதிரியான ஒரு ஆல்பம்னு சொல்லலாம். கதை இது எல்லாமே வேறையா இருந்தாலும், ஒரு ஒன் சைட் லவ் பாட்டு, லவ் ஃபெயிலியர் பாட்டு, ரொம்ப எதார்த்தமான ஃபீலிங்க அது ஒரு வைப் டோன்ல எல்லாம் குடுக்குறது. குறிப்பா இந்த போனி இப்போ இந்த 3 ஆல்பத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதெல்லாம் இந்த தமிழ் லைன்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த ஜோனுக்கு ஷிஃப்ட் ஆவறதுக்கு அந்த ஜோனா டைம். அதாவது தமிழ் லைன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்பயும் இங்கிலீஷ் வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க. வேற லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜோன் ரொம்ப முடிஞ்சு போற டைம்ல வந்த கடைசி ஆல்பம் அந்த ஜோன் தான் 2013ன்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த போனி போ இது ஆப்வியஸ்லி இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு டிஃபரெண்ட்டா நமக்குள்ள நம்மளே பாடிக்கிற மாரி ஒரு உணர்வா இருக்கும்.
நம்ம சொல்லி சொல்லி நீ நம்ம எப்படிலாம் இருந்தோம், நான் உனக்கு எப்படிலாம் இருந்தேன், இப்ப நீ என்ன விட்டுட்டு போற அப்படின்னு நம்ம ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் ஃபீல் வந்து இந்த "போனி போ" பாட்டு தரும். அதுக்கப்புறம் இதே பிளேலிஸ்ட்ல வந்து எனக்கு இருக்க இன்னொரு பாட்டு வந்து "போப்போயன்" சிட் ஸ்ரீராமோட பாட்டு. இது வந்து ஆல்பம் சாங்குன்னு தான் நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எனக்கு எதுவும் படத்துல பிளேஸ் ஆயிருக்கான்னு எனக்கு ஐடியா இல்ல. ஏன்னா நான் ஆல்பம் சாங்கா கேட்டது தான் எனக்கு ஞாபகம். "போ என்" பாட்டு சிட் ஸ்ரீராம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இது வாய்ஸ தனியா கவனிக்க ஆரம்பிச்சு நம்ம செட்ல ஐ மீன் எங்க செட்ல இதுக்கு முன்னாடி சிங்கர்ஸ்லாம் நமக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணி வச்சுருவாங்க. வீட்லயே அம்மா, அப்பா சொல்லும்போது, இது எஸ்பிபி பாட்டு, இது டிஎம்எஸ் பாட்டு, இது சித்ரா அம்மா பாடுனதுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் நம்ம சிங்கர் வழியா பாட்டு கேட்போம். நம்ம எங்க செட்ல வந்து தனியா சிங்கர்ஸ்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணதுப்ப, சிட் ஸ்ரீராம் அதுல முக்கியமான ஒரு ஆள்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த டைம்ல நெறைய ஹிட்டான பாட்டு அவர் தான் பாடுவாரு. அது லவ் பாட்டு, லவ் ஃபெயிலியர் பாட்டு. அதேமாரி அந்த வாய்ஸும் யுனிக்கான வாய்ஸ்ன்றனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இதா இருக்கும். "மறுவார்த்தை பேசாதே" இதெல்லாம் ஒரு டைம் வந்து செம்ம ஹிட்டு. அந்த பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் பட்டன் ஃபோன் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாட்டு ரிங்டோன் இருக்கும். ஸோ அந்த மாரி. இது வந்து நம்ம ஒரு இந்த "போப்போயன்" பாட்டு வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுல போயிட்டு, நமக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி தீர்க்கிற மாரி இருக்கும். எனக்கு கேட்கும்போது அதோட சவுண்டிங்கு, பீட்ஸ் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் எங்கேயோ யாரும் இல்லாத இடத்துல போய் கத்தலாம் அப்படின்ற மாரி ஒரு சோகம் இருக்கும்ல. கிட்டத்தட்ட அதே தான் ஒரு இமேஜினரி வேர்ல்டுல போயிட்டு நம்ம நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ரியாலிட்டிக்குள்ள வரது. ஸோ இது ஒரு ஒரு ட்ராவல் மாரி இருக்கும் இந்த பாட்டு. ஒரு சோகத்திலேயே ஒரு ட்ராவல் மாரி இருக்கும். இப்படிலாம் நான் இத வந்து எனக்கு யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். எனக்குள்ளேயே நான் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரியான ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு வந்து இன்னொரு அனிருத் பாட்டு. இது "எனக்கென யாருமில்லே". இந்த பாட்டு வந்து விக்னேஷ் சிவன் இவர் தான் எழுதியிருப்பாரு. இது ஒரு ஆல்பம் சாங் தான். இதுவுமே நாங்க கடைசியா அந்த டிவி பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல வந்த பாட்டு தான். அப்பலாம் எனக்கு யூடியூப் இல்ல. ஸோ எனக்கு ஆக்சஸ் கிடையாது அதுக்கு. இந்த பாட்டுலாம் அந்த சன் மியூசிக்ல இந்த மாரி கேட்ட ஒரு ஞாபகம் தான். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொன்ன அந்த அனிருத் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து அந்த டைப் ஆஃப் மியூசிக்கு ஆட் பண்ணுது. ரெகுலரான சிச்சுவேஷன்ஸ் தான் எல்லாம். ஒரு சேட் சாங்கு, ஒரு லவ் சாங்கு இந்த மாரிலாம் இருக்குமே. இதே நான் ஒரு வேற ஒரு வைப் மெட்டீரியல்ல நம்ம குடுக்குறது. அழகா வந்து மொத்தம் ஒரு 12லேருந்து 15 லைன் ஃபுல் பாட்டே இருக்குன்னா, அது எங்கெங்க கேப் விடணும், எத வந்து நமக்கு ஹூக்கா கரெக்ட்டா வரும். இதெல்லாம் பிளான் பண்ணி அவரு பண்றாரான்னு எனக்கு ஐடியா இல்ல. பட் வந்து கரெக்ட்டா நமக்கு எது வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற எண்டுல இருக்குன்ற இடத்துலலாம் ஒரு ரிதம்க்கு ஒரு கேப் குடுப்பாரு. ரிப்பீட் பண்றது 2 லைன. அந்த பல்லவிக்கும், சரணத்துக்கும் இடையில இருக்க அந்த மியூசிக்கையும் வந்து நம்ம அந்த மியூசிக்கே பாட்டா பாடுற மாரி இருக்கும். மைண்ட்ல டடடான், டட்டடான் இந்த மாரி நம்ம ஞாபகம் வச்சுக்க. ஸோ அந்த மியூசிக்கோட சேர்ந்து அத ஞாபகம் வச்சுக்குவோம். மோஸ்ட்லி 3 1/2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் அந்த பாட்டும் இருக்கனால, நமக்கு ஓவரால் அந்த பாட்டு வந்து அழகா ஒரு பதிஞ்சிரும். ஸோ இந்த டோன்ல ஈஸியா அந்த பாட்டு அப்சர்வ் ஆயிக்கும். ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மிதமான, ஒரு லேசான சோகத்துக்கு வந்து சின்ன வைபான ஒரு பாட்டு இந்த "எனக்கென யாரும் இல்லையே" அந்த பாட்டு சொல்லலாம். அடுத்து வந்து "ஆசை வரவே" லவர் பந்த் பாட்டு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து ரீல்ஸ்லாம் ஓடி தள்ளிருச்சு. எனக்கு இப்ப எங்க செட்ல உள்ளவங்களுக்கு இந்த யுவன், ஹாரிஸ் மோஸ்ட்லி இவங்க பாட்ட கேட்டு அதுலருந்து தான் நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் வந்திருக்கும். ஆக்சுவலா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 4, 5 பாட்டு அண்ணன், அக்காங்கலாம் என்ன பாட்டு கேட்குறாங்களோ, அதுதான் மோஸ்ட்லி நம்மளும் பாட்டுன்னு கேட்போம். இல்ல டிவில என்ன ஓடுதோ அத கேட்போம். அதுல ஒரு நம்மள அறியாம நமக்கு ஒரு 4, 5 பாட்டு புடிக்கும். அப்படி புடிச்ச பாட்டுலாம் யுவன் பாட்டாவே இருந்துச்சு. ஸோ அங்கருந்து தான் யுவன் மியூசிக்க தேடி தேடி கேட்கணுன்ற ஒரு ஆசையும் வந்துச்சு. அப்படியே போக ஆரம்பிச்சோம். யுவன் பேஸா வச்சு தான் மத்த மியூசிக் டைரக்டர், மத்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம். எல்லார் பாட்டு கேட்போம். அதுல இருக்க எல்லா நுணுக்கங்கள் அது இதுன்னு பார்ப்போம். நமக்கு சிலாகிக்க வைக்கும். இப்படிலாம் போட்டிருக்காங்க, இப்படிலாம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் யுவன்ட்ட ஒரு செம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நமக்கு ஒருத்தர் பாட்டு போட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து அது என்னன்னு தெரியல. மேபி நான் எங்க செட்டு பசங்களுக்கு அந்த மாரி ஒரு நெறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நமக்குன்னே நம்ம சிச்சுவேஷனுக்குன்னே ஒரு வெயிட் பண்ணி பாட்டு போட்ட மாரி நெறைய இது இருக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப மிஸ் பண்ணேன். இவனுக்கு அந்த மாரி படங்களும் அதுக்கப்புறம் அமையல. ஏன்னா ஒரு செட்ல படம் பண்ணவங்கலாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அமீர், ராம் இவங்கலாம் ரொம்ப லேட் பண்ணியும் நமக்கு படம் எடுக்கிறனால கரெக்ட்டா அந்த சீக்வென்ஸ் அந்த பீரியட்ல வந்த மாரி சாங் இப்போ வரதில்ல. ஸோ அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் அந்த ஃபீல் குடுத்தாரு. அட்டகத்தி ஆல்பம் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப எதார்த்தமா ஒரு
ஜாலியா நம்ம மாரி இருக்க ஒரு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடக்குது. ஸோ அவனுக்கான லவ்வு, சோகம், லைஃப் பத்தி ஒரு தாட்டு அப்படின்னு வரப்ப, சந்தோஷ் நாராயணன் அந்த ஃபீல் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது வந்து ஷான் ரோல்டன் அவரோட மியூசிக் தான். மெகந்தி சர்க்கஸ் பார்த்துட்டு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இளையராஜா ஒரு ஆல்டர் வெர்ஷன்ல ஒரு சாங் போட்ட மாரி அந்த இருக்கு. அதே நேரம் நமக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப கனெக்ட் பண்ற மாரியும் இருக்கு அப்படின்னு எனக்கு ஷான் ரோல்டன் வச்சு ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அந்த அதுக்கப்புறம் வந்து அவரு போட்ட நெறைய பாட்டு ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கும். அதே இந்த ஆசை உறவையில வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லா அந்த மோகன்ராஜ் அவரு எழுதியிருப்பாரு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட அந்த நா. முத்துக்குமார் எளிமை தமிழ்ல வச்சு ஒண்ணு பண்றது வந்து, இவரு இப்ப நம்ம செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எளிமை தமிழ்னே சொல்லலாம். ஏன்னா, அப்ப நார்மல் தமிழ்ன்றது ஒண்ணு, இப்ப நார்மல் தமிழ்ன்றது ஒண்ணு. ஸோ என் சேஞ்ச் இருக்குல்ல ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கேப் இருக்கு. இப்ப இருக்க ஒரு கான்டெம்பரரி தமிழ்ல வந்து ரொம்ப சூப்பரா, அதே நேரம் முடிஞ்ச வரைக்கும் அதுல தமிழ் வார்த்தைகள யூஸ் பண்றதாவும் இருக்கட்டும், அது நமக்கு ரொம்ப அவேவா நம்ம ப ப என்ன சொல்றது? ரெகுலரா யூஸ் பண்ணாத வார்த்தைகளையும் வச்சு அத சொல்லாம ரொம்ப சூப்பரா எழுதுறாரு. நெறைய பாட்டு மோகன்ராஜ் எழுதுறது வந்து ரொம்பவே நல்லாருக்கு. அதேமாரி இந்த ஆசை ஒருவை பாட்டு வந்து அதான் அந்த சிச்சுவேஷன் அந்த படம் பார்த்தனால எல்லாருக்கும் தெரியும். பிரிவுல இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் தான். கிட்டத்தட்ட ஏக்கத்துக்கான ஒரு பாட்டு தான். இது நம்ம மேல ஒரு ஃபால்ட்ட வச்சுட்டு ஃபீல் பண்ற ஒரு சோக பாட்டு. செல்ஃபா நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன பண்றது தெர்ல. அப்படின்ற மாரியான ஒரு பாட்டு தான். இந்த பாட்டு வந்து எனக்கு பிரதீப் பாடியிருந்தா எப்படி இருக்கும்னு நெறைய டைம் இமேஜின் பண்ணேன். இதே படத்துல வந்து சில்லாஞ்சிருக்கி பாட்டு வரும். அது பிரதீப் பாடியிருப்பாரு. ஆசை ஒரு வந்து ஷான் ரோல்டன் பாடியிருப்பாரு. எனக்கு அத அப்படியே ஸ்வாப் பண்ணி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த ஆசை ஒரு வந்து பிரதீப்பும், அந்த சில்லாஞ்சிருக்கிய வந்து ஷான் ரோல்டனும் பாடியிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்ட்டு. ஏன்னா அந்த டோனு அது எல்லாமே அவங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த 2 பாட்டு நல்லாருக்கு. பட் அத ஸ்வாப் பண்ணி கேட்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த சீரிஸ்ல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.